வேல்வேல் வெற்றிவேல். சாய் டிவி அன்பர்களுக்கு வணக்கம். நாம் முருகனுடைய பெருமைகளை மகிமைகளை அவர் சிறப்பாக வித்தியாசமாக குடிக்கொண்டுள்ள பல ஸ்தலங்களை பற்றியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேல் எப்படி ஒரு வெற்றிவேலாக இன்றைய நாட்களிலே மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அந்த பக்தி பிரவாகமாக முருகன் எப்படி பறந்து அவனுடைய சக்தி இன்றைக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பல ஸ்தலங்கள் வித்தியாசமான ஸ்தலங்கள் இருக்குது. முருகன் வித்தியாசமாக எழுந்தருளியுள்ள ஸ்தலங்களிலே ஒன்று ஓதிமலை. ஓதிமலை அப்படின்னு சொன்னால் ஓதியது முருகன் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்த மலை. இங்கே என்ன அதிசயம் அப்படின்னு சொன்னால், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் குடியிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே மலையில் பார்த்தாலும் முருகனுடைய கோவிலை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த ஓதிமலை தான் இருக்கிற முருகன், குன்றில் இருக்கிற முருகன் அதில் அதிக உயரமாக இருக்கிற மலை அப்படின்னு சொன்னால் இந்த ஓதிமலை. இங்கே தான் 1750 படிகள் இருக்குது. அதுவும் செங்குத்தாக இருக்கும். அந்த மலையே ஓதிமலையே கிட்டத்தட்ட 3000 அடி உயரம் இருக்கிற மலை. ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த முருகனை பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னால் காலையிலேயே அதிகாலையிலேயே ஏற ஆரம்பித்து விடுவது நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னால் முழுக்க கற்பாறைகளால் படிக்கட்டெல்லாம் அமைஞ்சிருக்கும். கொஞ்சம் வெயில் ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மலை ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் எதுவுமே சாதாரணமாக சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்றை பெற்றால்தான் அது ரொம்பவும் சக்தி உடையதாக இருக்கும், ரொம்ப பயனுடையதாக இருக்கும், அதனுடைய தன்மை சிறப்புங்கிறத நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதையே ஆங்கிலத்தில் நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுமே வெளியோடு ஒன்றை பெற்றுக்கொண்டால் குழந்தை போல தான், அப்படி இருந்தால் அது சிறப்பாக இருக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும். அது மாதிரி தான் இந்த ஓதிமலையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறினால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இந்த ஓதிமலையை பற்றி நிறைய பேர் தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்மணிக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னால் அவருடைய கணவருக்கு அதற்கான ஒரு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் விஞ்ஞானபூர்வமாக அந்த குழந்தை, அதனால் செயற்கை குழந்தையெல்லாம் பிரயோஜனம் இல்லை, செயற்கையாக உருவாக்கலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். அப்போ தான் அந்த பெண்ணுடைய சகோதரன், அவர் அடிக்கடி அந்த மலைக்கு போவார் வருவார். அவருக்கு அங்கே போனாவே ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதனால் அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு ஏதோ ஒரு சக்தி அந்த மலையில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஏறுறது ரொம்ப கஷ்டம். அவர் ஒரு மலை ஏற விரும்பும் ஒருத்தர். அதனால் அவர் என்ன பண்ணார், அடிக்கடி அங்கே போயிட்டு வருவார். அதையே ஒரு பயிற்சி மாதிரி செஞ்சிட்ருப்பார். ஆனால் மேலே போனால் அவருக்கு ஒரு ஆனந்தம் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. அதனால் அவர் தன்னுடைய சகோதரிகிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது, நீயும் முயற்சி செய்து பார், போனாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எப்போவுமே அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உடம்பிலே உணரப்படும் பொழுது அந்த எல்லாமே ஒரு விரியும். கோபம் வெறுப்பு இதெல்லாம் உடம்பை குறுக்கும் பொழுது எந்த சக்தியும் உள்ளே வராது. பெருகும் பொழுது இந்த அண்டத்தின் சக்தியை எல்லாம் நம்மால் உள்ளே பெற முடியும். அதனால் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு யோசனையாக சொல்லியிருக்கிறான். அப்புறம் அந்த சகோதரியும் அவளுடைய கணவரும் 2 பேரும் போயிருக்காங்க, பார்க்கலாம். இப்போ விஞ்ஞானத்தில் கை விட்டுட்டாங்க, முருகன் ஏதாவது கை கொடுக்குறாரா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி அந்த ஓதிமலையில் அவளுடைய கணவரோடு ஏறி போய் முருகனை பார்த்துருக்கிறார். அங்கே இருக்கும் முருகனே ரொம்ப வித்தியாசமாக இருப்பார். அவரை பார்த்து 5 முகங்களோடு இருப்பார். அது எந்த சில்ப சாஸ்திரத்திலும் ஆகம் விதியிலையும் வராத ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு அவர் 5 அடி உயரத்துக்கு ஒரு அற்புதமாக அமைந்திருப்பார். அவரை போய் பார்த்து கண்ணார பார்த்து அவர் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டுவது தருவோய் நீ அப்படின்ட்டு நம்முடைய
அப்பர் பெருமான் சொல்லுவார். அந்த மாதிரி சிவனை பார்த்து அவர் சொல்லுவார், இவளும் வந்து எனக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. முருகா, உன்னால் உனக்கு அந்த ஒரு கொடுக்கணுங்கிற ஒரு கருணை இருந்தால் நீ செய்ய அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்டயே அந்த பொறுப்பை விட்டுட்டு அதுக்கப்புறமாக அவர்கள் அந்த கோவிலை சுற்றி வந்துட்டு அவங்க வந்துட்டாங்க. ஆனால் அந்த அதிசயம் நடந்தது. எல்லோராலும் கைவிடப்பட்ட அந்த பெண்மணி கருத்தரித்து அழகான மகவை அவள் ஈன்றாள். அவளுக்கு அதை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக போயிடுச்சு. பேர்பட்ட அந்த ஒரு கருணை இந்த முருகனை பார்த்ததில் தரிசனம் பண்ணதில் கிடச்சது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ தான் அவளுடைய தோழி, அவளுக்கு வந்து திருமணமாகி 20 வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை. அப்படிங்கும்போது அவள் வந்து தானும் பிரார்த்தனை செய்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் அந்த மலைக்கு போய் முருகனை வேண்டி இருக்கிறாள். மிக மிக அதிசயமாக அந்த பெண்மணிக்கும் மகவு உண்டாகிறது. இதெல்லாம் அவர்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் உண்மையான சம்பவங்கள். சமீப காலங்களிலே ஒரு 20 வருஷங்களுக்குள்ளே நடந்த விஷயங்கள். இன்னொரு பெண்ணுக்கும் திருமணமே ஆகாமல் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் இது வந்து செவிவழி செய்தியாக பரவுகிறது. அதாவது ரொம்ப அதிசயமாக இருக்கிற விஷயங்கள் பலராலும் கைவிடப்பட்டது. ஜோதிட ரீதியாக உனக்கு ஆகாது, திருமணமே ஆகாது, உனக்கு இத்தனை இந்த தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லப்பட்ட அந்த இளம் பெண்ணும் மலையேறி போய் அவளும் அற்புதமாக திருமணம் செய்து கொண்டாள். இப்படி நிறைய விஷயங்களெல்லாம் ஓதிமலை முருகனை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த இவ்வளவு பல அதிசயங்களையும் இப்பொழுதும் இந்த கலியுகத்திலும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற ஒரு முருகனுடைய அற்புதமான ஸ்தலம் ஓதிமலை ஸ்தலங்கிறது. இது கோவைக்கு அருகிலே அமைந்திருக்கிறது. கோவை, திருப்பூர் எந்த இடத்துலிருந்தும் போகலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பிலே இருக்கிற மலை இந்த ஓதிமலை. ஆனால் ரொம்ப உயரமான மலை. கிட்டத்தட்ட 1800 படிகள் செங்குத்தாக அமைந்திருக்கின்ற மலை. இங்கே ஏன் முருகன் இந்த இடத்துல இவ்வளோ உயரமாக போய் அங்கே அமர்ந்து கொண்டான், நின்று கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அவனுடைய அந்த வரலாற்றிலே வருகின்ற நிகழ்வு தான் இங்கேயும் வருகிறது. பிரம்மனை அவன் பிரணவ மந்திரத்திற்கு அர்த்தம் என்ன என்று கேட்கின்ற அந்த ஒரு கதை இங்கேயும் சொல்லப்படுகிறது. அதில் கூடுதலாக ஒரு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் வந்து இந்த ஓதிமலைக்கு போகின்ற வழியில் இதற்கு முன்னாடி இருக்கின்ற ஊராக இருப்பது இரும்பொறை அப்படிங்கிற ஊர். இதுவும் வந்து ஒரு காரண பெயராகத்தான் அமைந்திருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அது இரும்பறை, இரும்பு அறை அப்படிங்கிற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் அது இரும்பொறை அப்படின்னு மாறிடுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், முருகப்பெருமானும் கணபதியும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் சிறுவர்களாக. நமக்கு தெரிஞ்ச கதை தான். பிரம்மா ஏதோ இவங்கெல்லாம் சிறுவர்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சிவனை பார்க்க போகிறார். அப்படி போன உடனே தான் முருகனுக்கு கோபம் வருகிறது. அதனால் பிரம்மாவை கூப்பிட்டு, நீ என்ன செய்கிற அப்படின்னா, நான் படைப்பு தொழிலை செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறார். இப்போ படைப்பு தொழிலை செய்கிற இல்லையா, எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கின்ற அந்த பிரணவ மந்திரத்திற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது பிரம்மாவிற்கு சொல்ல தெரியவில்லை. அதனால் பிரம்மாவை தலையிலே குட்டிவிட்டு அவரை ஒரு இரும்பு அறையிலே அடைத்து வைத்து விடுகிறாராம் முருகன். அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் இரும்பறைங்கிறது இரும்பொறை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு மாறி இருக்குது. வேறு எங்கேயும் அதுபோல் ஒரு சான்றாக ஒரு ஊர் அப்படிங்கிறது இல்லை. இங்கே இருக்குது அந்த கதைக்கானதில். அந்த ஊரை தாண்டி தான் நாம் வந்து ஓதிமலைக்கு போகணும். அவர் அழைத்து வைத்து விடுகிறார் முருகன். அதற்கப்புறமாக இவர் தானே 6 முகங்கள் 12 கரங்கள் இதோட அந்த ஓதிமலையிலே அவர் எழுந்தருளுகிறார். என்ற கோலத்திலே 6 முகனாக 12 கைகளோடு அவர் வந்து எழுந்தருளுகிறார். அங்கே எழுந்தருளி விட்டு தானே படைப்பு தொழிலை செய்ய ஆரம்பிச்சிடுறார். எங்கே பார்த்தாலும் முருகனால் படைக்கப்பட்ட அற்புதமான மனிதர்கள் பூலோகம் எங்கும் நிறைந்து விடுகிறார்கள். எல்லோரும் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், வளர்கிறார்கள், வளமாக இருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது.
ராமராஜ்யத்தை பற்றி சொல்வது போல் இந்த பூலோகம் எங்கும் மனிதர்கள் நல்ல மனிதர்களாக அற்புதமானவர்களாக இருக்கிறார்கள். அதனால் என்ன ஆச்சுன்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, எல்லாவற்றிற்குமே ஒரு எதிர்மறையும் இருக்கணும், நேர்மறையும் இருக்கணும். அந்த இரண்டும் இருந்தால்தான் ஒரு சமமாக இருக்க முடியும், நடுநிலையாக இருக்க முடியும். எது ஒன்றும் அதிகமாக போகக்கூடாது. அப்படித்தான் இங்கேயும் கூட அந்த ஒரு நல்லவர்களாகவே உலகம் பூரா இருக்காங்க, யாரும் இறக்கவே இல்லை. ஒரே கும்பல் அதிகமாகி கொண்டே போகிறது. பூமாதேவிக்கு பாரம் தாங்க முடியவில்லை. அதனால் அவள் போய் சிவபெருமானிடம் முறையிடுகிறாள். ஐயனே, என்னால் பூமி தாங்க முடியல, முருகன் அற்புதமான மனிதர்களாக படைத்து கொண்டு இருக்கிறார், அவங்க யாரும் சாகவே மாட்டேங்கிறாங்க, நான் என்ன செய்ய முடியும், எப்படி என்னால் இற்றை தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாள். உடனே சிவன் தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக வருகிறார். அவர் தனியே தான் வரார். அதனால தான் ஓதிமலைக்கு கீழே சிவன் கோவில் ஒன்று இருக்கிறது. அங்கே சிவன் மட்டுமே இருப்பார், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் தனியே இங்கு வருவதாக ஒரு ஐதீகம். வந்து முருகனிடம் கேட்கிறார், இந்த மாதிரி சமநிலையோடு எல்லாமே இருக்கணும். இப்படி எல்லாருமே நல்லவர்களாக இருந்து விட்டால், எல்லோருமே எந்த விதமான பாவமுமே செய்யாதவர்களாக இப்படியே இருந்து கொண்டிருந்தால் சமநிலை என்பது இருக்காது. எல்லாமே இருக்க வேண்டும். இருட்டும் இருக்கணும், பகலும் இருக்கணும், நல்லதும் இருக்கணும், தீயதும் இருக்கணும், இரண்டுமே இருக்க வேண்டும். அப்போ தான் வாழ்க்கை பூலோகம் அப்படிங்கிறது சமமாக இருக்கும். அதனால் நீ படைப்பு தொழிலை பிரம்மாவிடம் விட்டுவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொன்ன உடனே முருகனும் அதை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு அப்பொழுது தான் முருகன் இந்த இடத்திலே சிவபெருமானுக்கே, ஏற்கனவே பிரணவ மந்திரத்தை அவர் ஓதி சிவபெருமானுக்கு சொல்லி சுவாமி மலையிலே சுவாமிநாதனாக அங்கே எழுந்தள்ளியிருக்கிறார். இந்த இடத்திலே சிவபெருமானுக்கு வேத ஆகமங்களை பற்றி அவர் விளக்குகிறார். அவர் ஒரு ஞான பண்டிதனாக அந்த இடத்திலே ஞானஸ்கந்தனாக அவர் மாறுகிறார். சிவபெருமானுக்கு அவர் இவற்றையெல்லாம் போதிக்கிறார். போதித்துவிட்டு பிரம்மாவை அழைத்து பிரணவ மந்திரத்திற்கு அர்த்தங்களை சொல்கிறார். சொல்லி நீ இனிமேல் நல்ல விதமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடுதலை செய்து விடுகிறார். பிரம்மாவும் தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்று சொல்லி அவர் கிளம்பி விடுகிறார். எனவே இந்த இடத்திலே முருகப்பெருமான் 6 முகங்களும் 12 கைகளோடும் ஞானஸ்கந்தனாக பிரம்ம சாஸ்தாவாக எழுந்தருளிக்கிறார். பல ஆயுதங்களை எல்லாம் பல்வேறு விதமான தோற்றங்களை எல்லாம் கொண்டு இடுப்பிலே கையை வைத்து பிரம்ம சாஸ்தாவாக இவர் காட்சியளிக்கிறார். முருகப்பெருமான் இதுபோல் இடுப்பிலே கையை வைத்து கொண்டிருக்கின்ற தோற்றம் என்பது மிக விசேஷமாக சொல்லப்படுகிறது. நாம் பல சர்ச்சைகளுக்கு உள்ளாகி கொண்டே இருக்கும் திருப்பதியை பற்றி கூட இந்த இடத்திலே நாம் குறிப்பிடலாம். திருப்பதியிலே திருமலை மேலே எழுந்தருளி இருக்கின்ற வெங்கடேச பெருமானும் கூட முருகப்பெருமானே என்று சொல்கிறவர்கள் உண்டு. சிலர் இது முருகப்பெருமானும் இல்லை, பெருமாளும் இல்லை, இது அம்பாள் துர்காதேவி, அவளே இங்கே குடிகொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமான் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர் இடுப்பிலே கையை வைத்து கொண்டு இருக்கின்ற தோற்றம். இந்த தோற்றம் அப்படிங்கிறது வேறு எந்த மகாவிஷ்ணுவின் கோவிலிலேயும் இல்லை. முருகப்பெருமானுக்கே பிரம்மசாஸ்தா என்று அழைக்கப்படுகின்ற முருகப்பெருமானுக்கு மட்டுமே இருக்கின்ற தோற்றம் இந்த தோற்றம். ஆனால்தான் திருப்பதி திருமலை பெருமாளை இது ஆதியிலே முருகப்பெருமானாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த சர்ச்சைகளெல்லாம் நமக்கு அதெல்லாம் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் அங்கே ஒரு சக்தி பிரவகித்து கொண்டே இருக்கிறது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை தினம் தினமும் ஈர்த்து கொண்டே இருக்கிறது. இதுதான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது முருகனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், துர்க்கையாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அதற்கு ஒவ்வொரு சான்றுகளை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆக இந்த தோற்றம் அப்படிங்கிறது பிரம்மசாஸ்தாவினுடைய தோற்றம். அதே வகையில் பிரம்மனுக்கும் உபதேசித்தார், சிவபெருமானுக்கும் உபதேசம் செய்தார். அதனால் இந்த இடத்துல பிரம்மசாஸ்தாவாக மிகவும் அதிக சக்தி, அந்த ஈர்ப்பு அலைகளை
தருபவராக முருகப்பெருமான் இங்கே ஓதிமலையிலே எழுந்தருளி இருக்கிறார். அவர் அனைத்தையும் அறிந்தவராக இந்த இடத்துல இருக்கார். பிரம்மனுக்கும் சிவனுக்கும் உபதேசம் செய்தவராக அவர் இருக்கிறார். இப்படி இருக்கின்ற காரணத்தினால இவரை தியானம் செய்து கொண்டு மற்றொரு மகா சித்தர் இந்த இடத்திற்கு அருகிலே இருக்கிறார். அவர் தான் போகர் பெருமான். ஏன்னா ரொம்ப விசேஷமாக இந்த ஓதிமலையிலே முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அதாவது அந்த ஞானம், மிகுந்த ஞானம் கொண்டவராக, அந்த ஞான சக்தியை கொண்டவராக இருக்கிறார். போகருக்கு முருகப்பெருமானை நவபாஷாணத்தால் உருவாக்க வேண்டும் அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆவல். அதை செய்ய வேண்டும், தன்னுடைய வாழ்நாளிலே அதை செய்ய வேண்டுங்கிறது. ஏன்னா இந்த பாஷாணங்கள் அப்படிங்கிற விஷம், திருப்பியும் அதே தான் இந்த விஷம். அந்த விஷம் அவ்வளவு எளிதாக ஒன்று சேராது, ஒன்றுக்கொன்று சேராது. அதனால் இந்த 9 விதமான விஷங்களை ஒன்று கூட்டி ஒரு விதமான முறையிலே தயாரிக்கும் பொழுது அது மகா அமுதமாக மாறும். அது அவருக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி செய்கிறது, அதுக்கு எப்படி இது பண்ணுறது, எங்கே பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு இன்னும் ஒரு தெளிவாக ஆகவில்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், அதற்கு மிகச்சரியான தவம் செய்து ஞானத்தை பெறக்கூடிய இடம் வழிகாட்டை அவர் சேரார் அப்படின்னு சொன்னால், அந்த நிலை நமக்கு வழிகாட்டுதல் வேண்டும் அப்படின்னா அதற்கு சரியானவர் ஓதிமலையிலே எழுந்தருளி இருக்கின்ற முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்மானம் பண்ணிக்கிறார். அதனால் இந்த மலைக்கு அருகிலே போகர் பெருமான் தவம் செய்கிறார். முருகப்பெருமானே, எனக்கு வழிகாட்டுங்கள். என் மனசில் இருக்கிற அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு தவம், அது ஒரு மிகப்பெரிய சாதனை. என்னுடைய வாழ்நாளிலே வேறு யாரும் செய்ய முடியாத அந்த சாதனையை நான் செய்யணும், எனக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிற மாதிரி தவம் இருக்கிறார் போகர் பெருமான். இதை அவருடைய தவத்தை மெச்சிய ஓதிமலை முருகன் அவருக்கு காட்சி அளிக்கிறார். முதல்ல 6 முகத்தோடு அங்கே இருக்கார். அப்புறம் போகருக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறதுக்கோசரமே அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு தலை 4 கரங்கள் இந்த தன்மையோடு அவர் போகருக்கு காட்சி அளிக்கிறார். அவர் காட்சியளித்து போகருக்கு வழிகாட்டுகிறார். இந்த வழியிலே நீங்கள் சென்றால் நீங்கள் பழனி மலையை அடையலாம். அவர் இறங்கி வரார். ஒரு முகம் 4 கைகளோட போகர் எங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறாரோ அங்கே வருகிறார். அங்கே போகருக்கு காட்சி அளிக்கிறார். பிறகு பழனி மலைக்கு செல்லக்கூடிய அந்த வழித்தடத்தையும் இந்த நவபாஷாணங்களை பற்றியும் போகருக்கு அவர் அறிவுறுத்துகிறார். எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அதற்கான இடம் என்ன, எங்கே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் போகருக்கு அவர் அருளுகிறார். அருளிவிட்டு சிறிது தூரம் அவரோடையே செல்கிறார் என்று கூட அந்த புராண கதையிலே வருகிறது. வழிகாட்டுகிறார், இப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டுகிறார். பிறகு போகர் பெருமான் அவர் செல்கிறார், பழனிமலைக்கு செல்கிறார். அதெல்லாம் நாம் ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயங்கள். எனவே அந்த ஒரு முகமும் 4 கைகளுமாக அவர் கீழே, மலைக்கு கீழே சத்தியவாகீஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் சிவனுக்கு இருக்குது. அந்த கோவிலிலே அவர் குடிகொண்டு விட்டார், எழுந்தருளி விடுகிறார், பிரதிஷ்டையாகி விடுகிறார். மீதி இருக்கின்ற 5 முகங்கள் 8 கரங்கள் இதோடத்தான் இன்றைக்கு நாம் ஓதிமலையிலே இருக்கின்ற அந்த முருகப்பெருமானாக நாம் தரிசிக்க முடியும். அவ்வளவு விசேஷங்கள் அந்த மலையிலே இருக்குது. மிக உயரமான மலை. இங்கே அந்த பாஷாணங்கள், நவபாஷாணங்கள், விஷங்கள் இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அவற்றை கொண்டு தான் போகர் பழனி மலையிலே அவர் முருகப்பெருமானை வடிவாக அமைக்கிறார். இந்த பாஷாணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது விஷம், இந்த விஷம் அப்படின்னு வரும்போது திருப்பியும் நம்ம அந்த நாகத்துக்கு தான் வரணும். நம்ம ஏற்கனவே நாக தத்துவத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எங்கே அதை பற்றி நம்ம நிறுத்தினோம் அப்படின்னு சொன்னால், குண்டலினி சக்தி. அந்த குண்டலினி சக்தி எழும்புவதற்காக நிறைய பேர் அதை பற்றி தெரியாதவர்கள் எப்படியெல்லாம் நூல்களை பார்த்துவிட்டு, காணொளியை பார்த்துவிட்டு அதெல்லாம் அவங்க முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது
எல்லோரிடமும் இருக்கிறது. சாதாரணமாக சொல்லுவாங்க இல்லையா, அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் இருப்பது தான் அண்டத்தில் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பிண்டம் அப்படின்னு சொன்னால் இந்த வைக்கிற பிண்டம் இல்லை, நம்ம திதிக்காக வைக்கிறது இல்லை. பிண்டம் என்று சொன்னால் நம்முடைய உடம்பு. அந்த உடம்பிலே, அதனால்தான் அதை ஒரு உருவகமாக அங்கே திதி சமயத்தில் வைப்பார்கள். அதுக்கு பேர் அப்படி வச்சுருக்காங்க. பிண்டம் என்று சொன்னால் நம்முடைய உடம்பு. நம்முடைய உடம்பிலே என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியவும் இருக்குது. வெளியே இருக்கிறது தான் நம்முடைய உடம்புக்குள்ளேயும் இருக்கிறது. 5 பூதங்களால் ஆனது நம்முடைய உடம்பு. அது என்ன நிலையில் இருக்கும்? இப்போ 70% நம்முடைய உடம்பில் நீர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்திலேயும் 70% தான் நீர் இருக்கிறது. கடலால் சூழப்பட்ட உலகம். நன்னீரும் அதில் இருக்குது. நம்முடைய உடம்பிலேயும் அதுதான் இருக்கிறது. அதே மாதிரி காற்று, அது காண முடியாத வகையிலே எல்லா இடங்களிலேயும் பூமியிலே இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளேயும் காற்று இல்லாத இடமே கிடையாது. அதை தான் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாயு தான் நம்முடைய உடலிலே ஒவ்வொன்றையும் இயக்கி கொண்டு இருக்கிறது. உயிர் காற்று வடிவாகத்தான் பிரிந்தும் போகிறது. அதனால் வாயு, அதனால தான் வாயு பகவான் அப்படின்னு சொன்னால் அந்த வாயு பகவானுடைய மைந்தன் அனுமன். அனுமன் அத்தனை சக்தி படைத்தவராக அவர் இருக்கிறதுக்கு காரணம் அவர் வாயுவனுடைய மைந்தன். ஆக காற்றும் நம்முடைய உடம்பிலேயும் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. நீர் இருக்கிறது. நெருப்பாக நம்முடைய வயிற்றுக்குள்ளே இருப்பதும் நெருப்பு தான். இப்படி 5 பூதங்களும் நம்முடைய உடம்புலேயும் இருக்குது. அது என்ன விகிதத்தில் இருக்கோ அதே விகிதத்தில் தான் வெளியவும் இருக்கிறது. அதனால் அந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குன்னா, இந்த சக்தியே அண்டமெங்கும் அரூபமாக நிறைந்திருக்கிறது. இந்த குண்டலினி சக்தி நாக வடிவில் இருக்குது. இதை நீங்கள் நாகாத்தம்மன் அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லா மாரியம்மன் கோவில்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு மேலே நாகம் படம் எடுத்து இருப்பது போல் இருக்கும். அதே போல் எல்லா தெய்வங்கள் லிங்கத்துக்கு மேலே நாகாபரணம் வச்சுருப்பாங்க. மகாவிஷ்ணு கேட்கவே வேண்டாம், ஆதிசேஷனுக்கு அவர் படுக்கையாக இருக்குது, அவர் அது மேலே படுத்துக்கிட்டு இருக்கார். இப்படி தெய்வங்களோடு இந்த நாகம் அப்படிங்கிறது இணைந்திருக்கிறது, நாக சக்தி அப்படிங்கிறது இணைந்திருக்கிறது. அப்போ அந்த குண்டலினி சக்தியும் நம்ம உடம்பில் இருக்கிறது. அந்த குண்டலினி சக்தி அது எழ வேண்டும். அதற்கு என்ன செய்கிறது? அது எப்படி சேர்த்தால் அது எப்படி வெளிவரும்? அது எப்படி நாகத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் எப்படி அப்படிங்கிறத நாம் அடுத்தது பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.